என்ன ஆனந்தி, ஏதோ கேட்கணும்னு நினைக்கிற, ஆனா யோசிக்கிற. ஒன்றும் இல்லை. சும்மா கேளு ஆனந்தி. இல்லை, உனக்கு காதல் வருமா? தெரியல. வந்தா என்ன பண்ணுவ? தெரியல. சரி, நீ சீக்கிரம் ரெடி ஆயிடு. நம்ம 2 பேரும் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடலாம். எங்க போறோம்? தெரியல. Excuse me. Yes sir. Where is the saree section? அது അവിടെ ഉണ്ട്. Thank you. ஆனந்தி, சாரி கட்ட பிடிக்குமா ஆனந்தி? பிடிக்குமே. எல்லோ எல்லோ பிடிக்குமா உனக்கு? பிடிக்கும். இந்தா போய் கட்டிட்டு வா. எதுக்கு? போய் கட்டிட்டு வா சொல்றேன். இந்தா ட்ரையல் ரூம் அங்க இருக்கு பார். கட்டியாச்சு, எதுக்குன்னு சொல்லு. தெரியல. ಎಂತ ಬೇರೆ? ಆನಂದಿ. ನಕ್ಷತ್ರ ಭರಣಿ. ಭರಣಿ ನಕ್ಷತ್ರೇ ಮೇಷರಾಸು ಜಾತಸ್ಯ ಆನಂದಿ ನಾಮ್ಯಾಹ ಅಸ್ಯಾಹ ಯಜಮಾನ್ಯಾಯ ಎದಕ್ಕೆ ಇದೆಲ್ಲ? ಕ್ಷೇಮ ಸ್ಥೈರ್ಯ ಧೈರ್ಯ ವೀರ್ಯ ವಿಜಯ. தெரியல. ರೋಚನೋ ರೋಚಮಾನ ಶೋಭನ ಶೋಭಮಾನ ಕಲ್ಯಾಣ. सिर्फ तुम. அர்த்தம் தெரியுமா? தெரியாது. நீ மட்டும். இந்தா. हम हो गई आपके. நான் உனக்காகவே போனேன். कुछ कुछ होता है. என்னமோ. என்னமோன்னா? என்னமோ. என்னமோ பண்ணுது, ஆனா என்னன்னு தெரியல இல்ல. இந்தா. தில்வாலே துல்ஹனியா லே ஜாயேங்கே. எனக்கு பிடிச்ச மணப்பொண்ண நான் எடுத்துக்க போறேன். தில் தோ பாகல் ஹே. மனசுக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சு. தில் ஹே கி மான்தா நஹி. மனசு இருக்குது, ஆனா சொன்னா கேட்க மாட்டேங்குது. இதெல்லாம் உனக்கு என்னோட பிரசன்டேஷன். எதுக்கு? தெரியல. இறங்கு. இங்க எதுக்கு இறங்க சொல்ற? தெரியல, இறங்கு. எதுக்கு இதெல்லாம் பண்ற? தெரியல. இது உனக்கு என்னோட பிரசன்டேஷன். எனக்கு புத்தரை பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியல.
எதுக்கு இப்படிலாம் பண்றேன்னு இப்போவாவது சொல்வியா? தெரியலன்னு ஒரே வார்த்தையில பதில் சொல்லிடாத. காதல் வந்தா என்னெல்லாம் பண்ணுவேன்னு கேட்டல, இதெல்லாம் தான் பண்ணுவேன். அதுக்காக நடு ரோட்ல எதுக்கு டான்ஸ் ஆன? நான் செலவு பண்றதுலாம் எங்க அப்பா சம்பாரிச்ச காசு. நான் காதலிக்கிற பொண்ணுக்கு நான் சம்பாரிச்சு செலவு பண்ணணும். என்னாச்சு உனக்கு? இருட்டில் வந்து உட்காந்துருக்க. ஒன்றும் இல்லை. நீ ஏதோ டிஸ்டர்ப் இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு தேக்கடி போலாமா? வேணாம், ஊருக்கு போகலாம். ஓகே, யுவர் சாய்ஸ் இஸ் மை சாய்ஸ். இருட்டு ரொம்ப பிடிக்குமா உனக்கு? இப்போ பிடிக்குது. ஓகே, என்ஜாய் த லைட். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. வீட்டுக்கு வந்தா வேற எதுவும் கொடுக்க மாட்டீங்களா? ஐ எம் நாட் a male sex worker baby. கல்யாணம் ஆகாம அனிமோனு. நீ என்ன ஜெயிச்சிருன்னு நினைக்கிற ஆனந்தி. தண்ணிங்கிறது ஆனா பொண்ணா? நீ குளிக்கும் போது எப்படிலாம் குளிப்பேன்னு நான் கற்பனை பண்ணி பார்த்துட்டேன் ஆனந்தி. எனக்கு இது சொன்னா இது கேட்கும். குட் மார்னிங். குட் மார்னிங். மேடம் குளிச்சாச்சா? குளிச்சாச்சு. என் ஞாபகம் வந்திருக்குமே. வந்துச்சு. அதுதான் ஃபோனா? உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இப்ப எங்க இருக்க? வீட்ல தான். இப்ப தனியா தானே இருக்க? ஆமா. நானும் தனியா தான் இருக்கேன். பேசு. இல்ல, நம்ம 2 பேரும் சந்திச்சு தனியா பேசணும். நேரில் சந்தித்தால் தனியாகவெல்லாம் பேச முடியாதே, ஒன்றாகத்தான் பேச முடியும். சரி, சேர்ந்து தான் பேசணும். ஓகே, ஒரு 6 மணிக்கு மேல கண்டுக்கலாம். எங்க போகணும்? ஒரு அமைதியான இடத்துக்கு. அது எங்க இருக்கு? போ சொல்றேன். அமைதியான இடத்துக்கு போலான்னு இங்கே கூட்டு வந்திருக்க. அலைகளோட சத்தத்துல தான் உனக்கு அமைதி கிடைக்குதா? சங்கீதம் கூட ஒரு சத்தம் தான். அது கேட்குறவங்க மனசை பொறுத்து இருக்கு. தண்ணி போடாமையே ஃபிலாசபி. என்னை பத்தி என்ன நினைக்கிற வாசன்? ரொம்ப டீசெண்டான பொண்ணு. எப்படி சொல்ற? ஒரு வாரம் ஒண்ணா இருந்தோம். நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை, அதான். நீ மென்டலி ஸ்ட்ராங். ஏன் எனக்கு இது சொன்னா இது கேட்கும், அதனாலே இருக்கும். ஞாபகங்கள் எல்லாம் தடுமாறுது வாசன். ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கலாமா? புரிஞ்சுக்கோ வாசன். எனக்கு பழமொழியெல்லாம் தெரியாது. ட்ரெயினில் நாம ஏறினா நிகழ்ச்சி, ட்ரெயின் நம்ம மேலே ஏறினா விபத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விபத்தில் நான் மாட்டிக்கிட்டேனோன்னு எனக்கு தோணுது வாசன். அடி எதுவும் பலமா பட்டுச்சா? தேள் தான் கொட்டுதே, அதையே தண்ணியிலேருந்து எடுத்து விடுறேன்னு ஒருத்தர் கேட்டாராம். கொட்டுறது அதோட சுபாவம், எடுத்து விடுறது என்னோட சுபாவம்னு சொன்னாராம். நீ கொட்டுற போலாம் உன்னை நான் ரசிக்கிறேன் வாசன். தேங்க்யூ. ஆனந்தி வாசன்னு சொல்லி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஐ லவ் யூ வாசன்.
இதையும் கொடுப்பா. எவ்வளோ? 10 ரூபா. இந்தாங்க. ரொம்ப சீப்பாக இருக்குது. இந்த வாங்கிக்கோ ஆனந்தி, உனக்காக தான் இந்த இதயம். இந்த லாலிபாப். அங்க ஏதோ சொன்னியே, அதை மறுபடியும் திருப்பி சொல்ல ப்ளீஸ் ஆனந்தி. ஸ்ட்ராங் வீக் அஹெட்னு நீ சொன்ன, வீக் வீக் அஹெட்னு நான் சொன்னேன். நான் சொன்னது எனக்கே ஆயிடுச்சு வாசன். ஆனந்தி வாசன்னு சொல்லி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஐ லவ் யூ ஆனந்தி. அன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் காசு இல்லாமல் சாப்பிட்டப்ப பார்த்தல, அன்னைக்கே உனக்கு இந்த லவ் வந்திருந்ததுன்னு வை, எனக்கு இது பிடிச்சிருக்கும். ஆனால் ஒரு வாரம் வந்து என் கூட இருந்து எனக்கு இது சொன்னால் இது கேட்கும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்ததே ஒரு லவ். அங்கே தான் எனக்கு பிடிக்கல ஆனந்தி. நான் உன் கூட வந்து இருந்தது, இட் வாஸ் ஜஸ்ட் another எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ, யூனோ. இட்ஸ் வெரி சிம்பிள். உன் லவ்வை ப்ரொப்போஸ் பண்ணதுனால I'll give you 2 options, sorry 2 suggestions. முதல் சஜஷன் வந்து உடனடியாக உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை தேடுங்க, எனக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுன்னு சொல்லு. இல்லை அப்படின்னா ஐ திங்க் தி செகண்ட் சஜஷன் வில் பி அ குட் ஒன் ஃபார் யூ. ஸ்பென்சர் பிளாஸா தெரியுமா? தெரியுமா? ஓ ஐம் சாரி. ஆஸ் அ மெட்ராஸ் கேர்ள் ஆப்வியஸ்லி யூ நோ ஆல் த பிக்கப் பாயிண்ட்ஸ். நம்ம ஊரில் நிறைய இடம் இருக்கு. ஸ்பென்சர் பிளாசா, சிட்டி சென்டர், மெரினா பீச், பெசன்ட் நகர், மவுண்ட் ரோட். இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீ போனன்னு வையேன், half an hourல உனக்கு ஒரு பையன் கிடைப்பான். Now I'm happy that I've solved the entire problem. ஒன்றும் ஃபீல் பண்ணாத ஆனந்தி, தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி. இட்ஸ் ஓகே. அழாம லாலிபாப் சாப்பிட்டுட்டு இதயத்தை வச்சு விளையாடு. ஆயிடா கண்ணா. உள்ளம் கொள்ளை கொள்கின்ற காதல் என்னை கொன்று போட்டது, என் பெண்மை அழுகின்ற ஓசை கடல் நின்று போனது. நெஞ்சத்தை கிள்ளாதே, நெஞ்சத்தை கிள்ளாதே, நெஞ்சத்தை கிள்ளாதே.